புலவர் ஐயா வந்தாங்க. பஸ்ஸில் போகும்போது அவங்க மச்சான் நீங்கள் அங்கே இருங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். கொரோனான்றதுனால அப்படி சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம மச்சானுக்கு நம்மளால் வந்துடக்கூடாதே அப்படிங்கிற அக்கறையில் சொல்லியிருக்கிறார். உறவுகள் ஒதுங்கவில்லை, கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது. சூழ்நிலை சரியானவனே பாஞ்சு வருவாங்க. மாமனார் திரும்பவும் உங்களுக்கு கல்யாண விருந்து தருவார். 65 வயசுலயே மாமனார் வீட்டில் கல்யாண விருந்து சாப்பிட்ற ஒரே மருமகன் எங்க புலவர் ஐயாவத்தான் இருப்பாங்க. ஐயா ஜெய்ப்பூர்ல ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஆண் செவிலியர் கொரோனா வார்டில் பணியாற்றிட்டு இருக்கிறார். வீட்டில இருந்து ஃபோன் வருது, அம்மா தவறி போயிட்டாங்க அப்படின்னு. டாக்டர் சொல்றாரு 1 வாரம் லீவ் எடுத்துட்டு போ. ஆனா அந்த செவிலியர் சொன்னாரு, இனிமே நான் போய் அம்மாவை காப்பாற்ற முடியாது, ஆனால் இங்கே இருந்தேன்னா எங்கள் அம்மாவை போலவே இருக்கிற 4-5 அம்மாக்களை என்னால் காப்பாற்ற முடியும், அதைத்தான் எங்கள் அம்மா விரும்புவாங்கன்னு சொன்னாங்களே. எல்லாரையும் அம்மாவாக நேசிக்க வைத்தது இந்த கொரோனா காலம் இல்லையா? யாருக்கு என்ன ஆனால் எனக்கு என்னன்னு சுயநல சுரங்கமாக இருந்த மனிதர்களை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி சுற்றி முத்தியும் பாரியா, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே ஒன்ன மாதிரி உசுறுகள் தான் நினைக்க வைத்தது இந்த வைரஸ் இல்லையா? பிரசல்ஸ்னு ஒரு நகரத்தில் ஒரு மருத்துவமனை, 94 வயது பாட்டி கொரோனா வந்து படுத்திருக்கிறாங்க. வெண்டிலேட்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற யாருக்கும் வெண்டிலேட்டர் கிடைக்கல, அவ்வளவு தட்டுப்பாடு. 25 வயசு இளைஞன் பக்கத்து பெட்டில் படுத்திருக்காயா, வெண்டிலேட்டர் இல்லை, மூச்சு அப்படியே திணறுது, மாறி ஏறி ஏறி இறங்குது. இந்த பாட்டி பார்த்தாங்க, டாக்டர் அழைச்சி சொன்னாங்க, இந்த தம்பிக்கு வெண்டிலேட்டர் கொடுத்துருங்க, எனக்கு வேண்டான்னாங்க. டாக்டர் சொன்னார், அம்மா வெண்டிலேட்டர் எடுத்துட்டா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. அவங்க சொன்னாங்க, பரவாயில்லைங்க, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், என் பேரப்புள்ள வயசு தான் இருக்கும், அது வாழட்டுமையான்னு சொல்லி வெண்டிலேட்டரை கொடுத்துட்டு பரிதாபமாக அந்த தாய் இறந்து போனார்கள் என்றால் தியாகம் என்கின்ற வார்த்தையின் அர்த்தத்தை முழுதாய் உணர வைத்தது இந்த கொரோனா கிருமி காலம். நடுவர்களே, இந்த தொற்று வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகள் பூரா மருந்து இல்லை போடான்ருச்சு, பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை இல்லை போடான்ருச்சு, அரசாங்கம் பூரா காசு இல்லை போடான்ருச்சு. ஆனால் யார் உங்களை போடான்னு துரத்தினாலும் நாங்கள் இருக்கிறோம் வாடா என்று உறவுகள் அரவணைத்து கொண்டது தான் சார் இந்த கொரோனா காலம். மகன் மருமக ஒர்க் அட் ஹோம் லேப்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க, பேரன் பேத்தி ஆன்லைன் கிளாஸு. இந்த மாமியார் சாதத்தை பசைஞ்சு மகனுக்கு 1 வாய், பேரனுக்கு 1 வாய், பேத்திக்கு 1 வாய், மருமக கிட்ட போகிறாங்க, இருக்கட்டும் தே இருமா சாப்பிடு, நீ என் மக மாதிரி தானே. இப்படி ஒரு உறவை பார்த்துருக்கோமா இது வரைக்கும்? மாமனார் பார்க்குறாரு, நம்ம காலத்துலலாம் இந்த கொரோனா வரலையே, வந்திருந்தா நமக்கு இவ 1 வாய் ஊட்டி விட்டுருப்பாளே, பட போச்சே. இந்த புரிதலை இந்த ஏக்கத்தை கொண்டு வந்து கொடுத்தது இந்த காலம் தானையா சார்? மொட்டை மாடிலாம் இது வரைக்கும் எதுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்? துணி காய போடுறதுக்கு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லா குடும்பமும் மொட்டை மாடியில் ஏறி உட்காந்து நிலாச்சோறு சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட மொட்டை மாடியில் நின்று பேசுகிற ஒரு அற்புதமான காட்சியை இந்த கொரோனா தாங்க கொண்டு வந்தது. ஓடிக்கொண்டிருக்கிற உறவுகள் எல்லாம் உட்கார்ந்து இது வரைக்கும் ஏன் ஓடணும், யாருக்காக ஓடணும், இந்த உறவுகள் தானே நமக்கு முக்கியம் என்று திரும்பி பார்க்க வைத்தது இந்த கொரோனா. நடுவர்களே, ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். பாலஸ்தீனத்தில் நடந்த சம்பவம், ரேஸ்மின்னு ஒரு அம்மா 74 வயசு, கொரோனா வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். யாரையும் பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை, கிட்டத்தட்ட அந்த அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவை பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை. மகன் பார்த்தாரு, டாக்டர்கிட்ட கேட்டார், யார்கிட்ட கேட்குறார், அனுமதி இல்லை. கரகரன்னு அந்த பைப்பை பிடிச்சி மேலே ஏறி அவங்க அம்மா அட்மிட் ஆகியிருக்கிற அந்த அறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னலில் உட்காந்து அம்மாவை பார்த்துட்டே இருக்கிறாரியா. பெத்த தாயின் இறுதி நிமிடங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா உயிர் அடங்குகிறது. தன்னை 10 மாதம் வயிற்றுல சுமந்த தாயின் பக்கத்தில் போய் கூட நிற்க முடியலை. கண் கலங்கி அழுது கொண்டே அந்த இளைஞன் அம்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறான். அம்மாவை ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த காட்சி டிவியில் காட்டப்படுகிறது, செய்தித்தாள்களில் வாசிக்கப்படுகிறது, யூடியூப்பில் பார்க்கப்படுகிறது. பார்த்த அத்துணை பேரும் டக்குன்னு எந்திரிச்சு எங்கேயோ உட்காந்துட்டு இருந்த அம்மாவை போய் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு, அம்மா நீ நல்லா தானம்மா இருக்க, உனக்கு ஏதாவது வேணுமா, என்னடா என்னைக்கும் இல்லாமல் இப்படி கேட்குற லூசு பயல, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு அம்மாவுக்கு தெரியாமல் கண்ணீரை துடைத்து கொண்டு வந்தார்களே ஒவ்வொரு மகனும். அந்த இடத்தில்தான் உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்று இந்த கொரோனா காட்டிய இறுதி காட்சி நமக்கு உணர்த்தி இருக்கிறது என்றால், நடுவர் அவர்களே, இதுவரை ஒதுங்கி கிடந்த உறவுகள் எல்லாம்
நெருங்கி வருவதற்கும் நேசிக்கப்படுவதற்குமான ஒரு வாய்ப்பை இந்த கொரோனா காலம் தந்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னய்யா எவ்வளவு பெரிய சாதனையை சாதிச்சிருக்கு இந்த கொரோனா. உடம்பால் நெருங்காவிட்டாலும் உள்ளத்தால் நெருங்கி இருக்கிறாங்க. அதனால இந்த காலகட்டம் ரொம்ப நெருங்க வச்சிருக்குது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. சேஷாத்ரி கஷ்டம்.